Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம அடுத்த டாபிக்கான அனலாக் சர்க்யூட்ஸ்ல இருக்க ஆம்பிளிஃபயர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம BJT ஆம்பிளிஃபயர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம BJT பத்தின டைப்ஸ் அண்ட் அதனுடைய டீடைல்டு கான்செப்ட் எல்லாமே வந்து செமிகண்டக்டர் டிவைசஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம BJT ஆம்பிளிஃபயர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபயர் சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்புட் சிக்னல் நமக்கு ஆப்சென்டா இருக்கும்போது நமக்கு DC வோல்டேஜ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல இருக்கிறத தான் வந்து நம்ம ஜீரோ சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இன்புட் சிக்னல் எதுவுமே வந்து இங்க கொடுக்கல. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் காம்பனன்ஸ் இன் CE ஆம்பிளிஃபயர்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பயாசிங் சர்க்யூட். இதுல R1, R2 அண்ட் RE இது மூணுமே தான் நமக்கு வோல்டேஜ் டிவைடிங் பயாசிங் சர்க்யூட்டை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இதுல நம்ம ப்ராப்பரா ஒரு ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து இன்புட் கெப்பாசிட்டர் C1. ஸோ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கப்பிள்ஸ் த சிக்னல்ஸ் டு த பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து டிசியை பிளாக் பண்ணிட்டு and passes only AC signal for amplification. So இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஃபங்க்ஷன் இங்க நடக்குது அப்படின்னா கப்ளிங் சிக்னல் ஆப்ரேஷன் அண்ட் அதே மாதிரி ஆம்பிளிஃபிகேஷனும் வந்து இங்க நடக்குது. Third வந்து emitter bypass capacitor CE. So இந்த capacitor வந்து it provides low reactance path to amplified AC signal. So இதை நம்ம யூஸ் பண்ணாம இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால நமக்கு கெயின் ஆஃப் த ஆம்பிளிஃபையரும் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஃபோர்த் வந்து அவுட்புட் கப்ளிங் கெப்பாசிட்டர் C2. ஸோ இந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டர் வந்து இட் கப்பிள்ஸ் த அவுட்புட் ஆஃப் ஆம்பிளிஃபையர் டு த லோட். ஸோ நம்ம ரெண்டு விதமான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பயாசிங், செகண்ட்ல இருந்து இந்த ஃபோர்த் ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து கெப்பாசிட்டரை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ நம்ம காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபயரை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு பேஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து இன்புட்ல நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ RL அண்ட் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கப்பிள்டு டு எமிட்டர் ஆஃப் டிரான்சிஸ்டர் அண்ட் எமிட்டர்ல இருந்து நமக்கு அவுட்புட்டை வந்து எடுத்துக்க போறோம். இதுதான் நம்மளுடைய அவுட்புட் டெர்மினல். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ஆம்பிளிஃபயரை வந்து நம்ம எமிட்டர் ஃபாலோவர் அப்படின்னு கூட சொல்லுவோம். நெக்ஸ்ட் CB ஆம்பிளிஃபயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்னலுடைய சோர்ஸ் வந்து இட் இஸ் கப்பிள்டு டு த எமிட்டர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வயா கெப்பாசிட்டர் C1 அண்ட் அதே மாதிரி லோட் ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கப்பிள்டு டு கலெக்டர் ஆஃப் டிரான்சிஸ்டர் த்ரூ C2 டிரான்சிஸ்டர். ஸோ இங்கே நமக்கு எந்த விதமான ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே இருக்காது பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் இன் காமன் பேஸ். ஸோ இதில் நமக்கு 2 போர்ட் டிவைசஸ் அண்ட் ஹைபிரிட் மாடலுடைய ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த BJTல இதனோட டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 போர்ட் நெட்வொர்க், அதாவது 2 இன்புட் டெர்மினல் அண்ட் 2 அவுட்புட் டெர்மினல் வந்து நமக்கு இருக்கும். ஸோ டெர்மினல் வைஸா 4 இருக்கும் அண்ட் போர்ட் வைஸ்ல நமக்கு 2 இருக்கும். I1 அப்படிங்கிறது வந்து இன்புட் கரண்ட், V1 இன்புட் வோல்டேஜ், I2 வந்து அவுட்புட் கரண்ட் அண்ட் V2 அப்படிங்கிறது வந்து அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் த ஆம்பிளிஃபையர். ஸோ நமக்கு அவுட்புட் வேல்யூஸ் என்ன I2 அண்ட் V2 அப்படின்னு இருக்கு. நம்ம 2 போர்ட் டிவைசஸ்ல இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுதுறது அப்படின்னு. ஸோ இதுல நமக்கு அவுட்புட் ஈக்குவேஷன் எப்படி எழுத போறோம் அப்படின்னா V1 is equal to H11 I1 plus H12 V2 and I2 is equal to H21 I1 plus H22 V2. ஸோ இதுல இருக்கிற இந்த H11, H12, H21, H22 இதெல்லாம் தான் நம்ம H parameters அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய வேல்யூஸ் இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். First H11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் இன்புட் வோல்டேஜ் டு இன்புட் கரண்ட் அண்டர் அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஆக்சுவலா நம்ம பண்ணுவோம். H12 அப்படிங்கிறது வந்து VI by V0, அதாவது இன்புட் வோல்டேஜ் பை அவுட்புட் வோல்டேஜ் when I1 is equal to 0. ஸோ இன்புட்டை வந்து நம்ம இங்கே ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ. ஸோ வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கு, ஆனால் அவுட்புட் டு இன்புட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்புட் டு அவுட்புட் அப்படின்னு இருக்கிறதுனால ரிவர்ஸ் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் H21 வந்து I0 by IY, அவுட்புட் பை இன்புட் அப்படிங்கிறதுனால இட் ரெஃபர்ஸ் டு கரண்ட் கெயின் ஆர் ஃபார்வர்ட் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து அவுட்புட்ல நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். அண்ட் H22 வந்து I0 by V0, I1 is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு அவுட்புட் அட்மிட்டன்ஸ் when the input is open circuited. ஸோ H11 அப்படிங்கிறது வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ், H12 வந்துட்டு ரிவர்ஸ் voltage transfer ratio, H21 வந்துட்டு forward current transfer ratio and H22 வந்து output impedance. Next transistor hybrid model பத்தி பார்க்கலாம். VI is equal to HI plus HR V0. So இப்போ நம்ம பார்த்த hybrid parameters H11, H12, H21, H22 அப்படிங்கிறதுக்கு பதிலா இப்போ நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா HI, HR, அதாவது HI அப்படிங்கிறது வந்து
இன்புட் ரெசிஸ்டன்ஸ், HR அப்படிங்கிறது வந்துட்டு ரிவர்ஸ் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ, HF அப்படிங்கிறது வந்து ஃபார்வர்ட் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ அண்ட் H0 அப்படிங்கிறது வந்து அவுட்புட் அட்மிட்டன்ஸ். ஸோ நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பராமீட்டர்ஸை இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹெச் பராமீட்டர்ஸ் எதுக்காக போகிறோம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அட் ஆடியோ ஃப்ரீக்வன்சிஸ் நமக்கு கிடைக்கும் அண்ட் இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹெச் பாராமீட்டர் மாடல் வந்து நம்ம ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஇ கான்ஃபிகரேஷன். ஸோ இன்புட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கரண்ட் வந்து நம்ம ஐபி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அவுட்புட் கரண்ட் ஐசி, இன்புட் வோல்டேஜ் விபிஇ அதாவது பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் அண்ட் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் வந்து நமக்கு அவுட்புட் வோல்டேஜா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா காமன் எமிட்டருக்கு பார்க்கறதுனால இதுல இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படிங்கறது அந்த மாடலை வச்சு ஜஸ்ட் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் கரண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் தான் நம்மளுடைய பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் தான் நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் கலெக்டர் கரண்ட் வந்து அவுட்புட் கரண்ட். ஸோ அதுக்கான ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி ரீஃப்ரேம் பண்ணியிருக்கோம். which is equal to HIE IB plus HRE VCE அண்ட் இங்க நமக்கு HFE IB plus HOE VCE அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக்கா இப்போ காமன் எமிட்டர்ல பார்க்குற கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹைபிரிட் வேல்யூஸ் ஆஃப் HIE HRE HFE HOE என்ன அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுல ஏன் நம்ம இ அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா இது வந்து காமன் எமிட்டருக்கான கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி இருக்கு. So first HI is equal to del VBE அதாவது change in base emitter voltage divided by change in base current at collector emitter voltage is equal to a constant value. Next அதே மாதிரி HRE எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா del VBE divided by del CE at IB is equal to constant. HFE is equal to del IC by del IB at VCE is equal to constant and HOE is equal to del IC by del VC and IB is equal to constant. So மேலோட்டமா நமக்கு first மாடலுடைய ரேஷியோஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுல பி அண்ட் சி அதாவது பேஸ் அண்ட் கலெக்டர்ல இருக்கிற வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ல இருக்க ஸ்மால் சேஞ்ச் தான் நம்ம டெல்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இப்போ பாராமீட்டர்ஸ் வைஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமன் பேஸ் காமன் எமிட்டர் காமன் கலெக்டர்ல இன்புட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஹெச்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஹெச்ஐஇ ஹெச்ஐசி அதாவது இங்க காமன் பேஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பில வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். எமிட்டர்ல இ. நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அதாவது சிஇல இருந்து சிபி கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஹைபிரிட் மாடல்ல என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஈக்குவேஷன் வைஸா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சிஇல இருந்து சிபிக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம சிஇ பாராமீட்டர்ஸ் ஆன ஹெச்ஐஇ ஹெச்எஃப்இ ஹெச்ஆர்இ ஹெச்ஓஇ வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம் ஃபார் த வேல்யூஸ் ஆஃப் ஹெச்ஐபி ஹெச்ஆர்பி ஹெச்எஃப்பி HOB. So HIB is equal to HIE divided by 1 plus HFE. HRB is equal to HIE HOE minus HRE இங்கே divided by 1 plus HFE கிடைக்கும். And HFB is equal to in terms of forward values in நமக்கு emitter configurationல இருக்க valuesக்கு கிடைக்கும். So HFE divided by 1 plus HFE with a negative sign and HOB is equal to HOE divided by 1 plus HFE. அதே மாதிரி இப்போ காமன் எமிட்டர்ல இருந்து காமன் கலெக்டர் கன்வர்ஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா HIE வேல்யூ வந்து ஜஸ்ட் HIE உடைய கான்ஜுகேட் வேல்யூக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். HRC is equal to 1 minus HRE. ஸோ அப்ராக்சிமேட்டா இதனுடைய வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். HFC is equal to minus of 1 plus HFE and HOC is equal to HOE உடைய கான்ஜுகேட். ஸோ இப்போ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல் VBE அப்படின்னா நமக்கு ரெண்டு வோல்டேஜஸ் இருக்கும்போது VBE2 minus VBE1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நமக்கு இந்த டெல்டா போட்டு ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அதனுடைய வேல்யூ 2 minus 1 அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு இதுலயுமே வந்து டெல்டா வேல்யூ நமக்கு இந்த மாதிரி மைனூட் சேஞ்சஸா தான் கிடைக்கும். ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதனுடைய பாராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கரண்ட் கெயின் AI which is equal to minus HF divided by 1 plus H0 into RL. நெக்ஸ்ட் கரண்ட் கெயின் வித் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிக்கும் போது AIS is equal to AI into RS divided by RI plus RS அப்படின்னு கிடைக்கும். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI is equal to HI plus HR into AI into RL. AI அப்படிங்கிறது வந்துட்டு கரண்ட் கெயின். நெக்ஸ்ட் இப்போ கரண்ட்டுக்கு பார்த்த மாதிரி வோல்டேஜ் கெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AV which is equal to AI RL divided by RI அப்படின்னு கிடைக்கும்.
அதே மாதிரி இப்ப கரண்ட்டுக்கு நம்ம எப்படி சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணோமோ வோல்டேஜ் கெயினுக்கும் நம்ம சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது AVS is equal to AV into RI divided by RI plus RS அப்படின்னு கிடைக்கும். இங்க வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் RS இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து நம்மளுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் RI வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். Next output admittance Y0 which is equal to H0 minus HF HR divided by HI plus RS and இது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is equal to 1 by R0 க்கு equivalent கிடைக்கும். Last power gain AP which is equal to product of voltage gain and current gain. So AV and A ஓட values multiply பண்ணோம் அப்படின்னா AI square into RL by RI அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டிபிக்கல் வேல்யூஸ், அதாவது ஒரு பராமீட்டர்ஸுக்கும் நம்மளுடைய காமன் எமிட்டர், காமன் கலெக்டர், காமன் பேஸுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு டேப்லேஷனாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் H11, அதாவது இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காமன் கலெக்டர் அண்ட் எமிட்டருக்கு 1100 ஓம்ஸ் கிடைக்கும். காமன் பேஸில் நமக்கு 21.6 ஓம்ஸ் கிடைக்கும். H12 ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு 25 into 10⁻⁻⁴, இங்கே நமக்கு அப்ராக்சிமேட்லி 1, இங்கே நமக்கு 29 into 10⁻⁴ அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் வேல்யூ HF வந்து 50, இங்கே 51 மைனஸ் 0.98 நமக்கு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து அவுட்புட் அட்மிட்டன்ஸ் வேல்யூஸ் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஹைப்ரிட் வேல்யூஸுக்கான டிபிக்கல் வேல்யூ ஃபார் டிஃப்ரெண்ட் parameters. Analysis of CE amplifier using hybrid model. So in the condition la namakku current gain AI is equal to minus IC by IB nu kedaikum, which is nothing but minus HFE. Input impedance RI is equal to HIE. Voltage gain AV is equal to AI RL divided by RI, which is nothing but AI into RL divided by HIE. ஏன்னா RI value நமக்கு இங்க HIE அப்படின்னு கிடைச்சிருக்கு. Output impedance value நமக்கு 0. ஸோ இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அட்மிட்டன்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் வேல்யூ, ஸோ 1/0 நமக்கு இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு R0 is equal to R0 parallel with RL. ஸோ இன்ஃபினிட்டி parallel with RL எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு தான் ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையருக்கான ஹைப்ரிட் மாடல் பேராமீட்டர்ஸ். இப்போ அதே மாதிரி காமன் கலெக்டருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ காமன் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமனாக இருக்கும். எமிட்டரில் நம்ம அவுட்புட் வந்து எடுப்போம். ஸோ அகெயின் நம்ம டிஃப்ரெண்ட் பராமீட்டர்ஸான கெயின், ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் கெயின், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ கரண்ட் கெயின் AI is equal to 1 plus HFE. இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து HIE plus 1 plus HFE into RL வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். வோல்டேஜ் கெயின் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1, ஆனால் நமக்கு லெஸ் தேன் 1 அப்படின்றது தான் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் கிடைக்கும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ of V0 by IE at Vs is equal to 0. ஸோ ஓவராலாக நமக்கு R0 parallel with R0 அப்படின்னு கிடைக்கும், RL அப்படின்னு கிடைக்கும். இதில் R0' அப்படிங்கிறது வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடரிங் லோட். ஸோ ஜென்ரலாக R0 அப்படிங்கிறது வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம லோடையும் கன்சிடர் பண்ணிக்கும் போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் நம்ம R0' அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி லாஸ்ட்டாக CB ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து நமக்கு காமனாக இருக்கும். அவுட்புட் வந்து நம்ம கலெக்டர்லேருந்து எடுத்துப்போம். இதனுடைய வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் கெயின், இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ் கெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AI is equal to HFE divided by 1 plus HFE. RI is equal to HIE divided by 1 plus HFE. AV is equal to HFE into RL divided by HIE கிடைக்கும். அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் R0' is equal to RL அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அனாலிசிஸ் ஆஃப் CE ஆம்ப்ளிஃபையர் வித் கலெக்டர் டு பேஸ் பயாஸ் கண்டிஷனில் எடுத்துக்கும் போது நம்ம மில்லர்ஸ் தியரமை வந்து அப்ளை பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒரு சர்க்யூட்டை வந்து நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன்லேருந்து இன்னொரு கான்ஃபிகரேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற தியரம் தான் இந்த மில்லர்ஸ் தியரம். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய இம்பிடன்ஸ் வேல்யூஸ் Z1 அண்ட் Z2 எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா Z1 வேல்யூ Z divided by 1 minus Kக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அண்ட் Z2 வந்து Z into K divided by K minus 1க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இதில் K அப்படிங்கிறது வந்து ரேஷியோ ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் பார்க்கலாம். அதாவது எவ்வளோ ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற டிகிரியை மென்ஷன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த கர்வ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பிளாட் ஆஃப் வோல்டேஜ் கெயின் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்புட் சிக்னல். ஸோ இதுதான் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஆக்சஸில் வந்து நம்ம எடுத்துப்போம். டிக்ரீஸ் இன் வோல்டேஜ் கெயின் வித் ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரோல் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு ஃப்ரீக்வன்சி நமக்கு at which voltage gain starts decreasing below 70.7, அதாவது இந்த frequency வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கெயினுக்கு கீழே நம்ம ரெடியூஸ் ஆகும்போது என்ன இன்ஸ்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கோ அதுதான் நம்ம F1 F2ன்னு சொல்லுவோம். F1 அப்படிங்கிறது லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, F2 அப்படிங்கிறது வந்து அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி.
ஸோ நமக்கு ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து லோ ஃப்ரீக்வென்சி ரீஜியன், இது வந்து ஹை ஃப்ரீக்வென்சி ரீஜியன் F2, F1 அப்படின்றத நம்ம பார்த்தோம். சென்டர்ல இருக்கிறது வந்து நமக்கு பேண்ட்வித், அதாவது மிட் ஃப்ரீக்வென்சி ரீஜியன். ஸோ ஐடியலா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல நமக்கு இந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கலுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் F2 அண்ட் F1. ஸோ F2 மைனஸ் F1 அப்படிங்கிறது வந்து 3 dB பேண்ட்வித். இதுல F1, F2 அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த ஹாஃப் பவர் ஃப்ரீக்வென்சிஸ், அதாவது 3 dB ரிடக்ஷன்ல ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வென்சி இண்டிகேட் பண்றதுனால இதை நம்ம 3 dB ஃப்ரீக்வென்சி ஆர் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வென்சிஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். இல்லைன்னா இது 3 dB பேண்ட்வித் அப்படின்னு கூட நம்ம இந்த பேண்ட்வித்தை சொல்லலாம். மேக்ஸிமம் வோல்டேஜ் கெயின் அப்படிங்கிறது வந்து கெயின் அட் கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி இன்டூ வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் 2. ஸோ டிபியில் நம்ம வோல்டேஜ் கெயினை வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 20 log of AV அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட், ஆக்டேவுக்கும் டிகேடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்டேவ் அண்ட் டிகேட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்சியில் இருக்க சேஞ்சை மெஷர் பண்ணக்கூடிய பராமீட்டர் தான் இந்த ஆக்டேவ் அண்ட் டிகேட். ஸோ 10 times சேஞ்ச் இன் ஃப்ரீக்வென்சியை தான் நம்ம டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டப்ளிங் ஆர் ஹாஃபிங் ஆஃப் ஃப்ரீக்வென்சியை தான் நம்ம ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா -20 dB per decade அப்படின்னு இருக்கும்போது ஆக்டேவ்ல நமக்கு -6 dB per octave அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டிகேட் அண்ட் ஆக்டேவுக்கு இருக்கிற ரிலேஷன். ஸோ மிட் பேண்ட் கெயின் அப்படிங்கிறது வந்து நம்ம வோல்டேஜ் கெயின். இந்த கண்டிஷன்ல நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம A mid அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஆனா வோல்டேஜ் கெயின் அவுட் சைட் த மிட் பேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A is equal to A mid divided by square root of 1 plus F1 by F the whole square into 1 plus F by F2 the whole square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ மிட் பேண்ட்ல நமக்கு ரெண்டு வேல்யூஸுமே ஈக்குவலண்டா இருக்கும். ஏன்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. பிலோ மிட் பேண்ட் கண்டிஷன்ல நமக்கு F by F2 வந்து நமக்கு 0வா இருக்கிறதுனால அதை நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது A is equal to A mid divided by 1 plus F1 by F the whole square ஸ்கொயர் ரூட்டுக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். அபோவ் த மிட் பேண்ட் கண்டிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட், நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு 0வா இருக்கும். ஸோ நமக்கு இங்கே வந்து 1 plus F by F2 the whole square ஸ்கொயர் ரூட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட் ஆஃப் வேரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் கப்ளிங் கெப்பாசிட்டர். ஸோ ரியாக்டர்ஸ் ஜென்ரலா Xc is equal to 1/2 by FC அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஹை ஃப்ரீக்வென்சில நமக்கு Xc வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த கண்டிஷன்ல கெப்பாசிட்டர், அதாவது கப்ளிங் கெப்பாசிட்டர் வந்து நமக்கு ஷார்ட் சர்க்கியூட்டா வந்து ஆக்ட் ஆகும். லோ ஃப்ரீக்வென்சி கண்டிஷன்ல இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால கெயின் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால அவுட்புட் வோல்டேஜும் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். செகண்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர். ஸோ இந்த இடத்துல லோ ஃப்ரீக்வென்சி கண்டிஷன்ல நமக்கு CE வேல்யூ, அதாவது இந்த பைபாஸ் கெப்பாசிட்டர் வந்து நமக்கு ஷார்ட் சர்க்கியூட்டா ஆக்ட் ஆகாது. ஸோ Xc parallel with RE அப்படிங்கிறது நமக்கு ஒரு இம்பீடன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இம்பீடன்ஸ் நமக்கு கெயினை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். Third effect of internal transistor C. So high frequency conditionல coupling and bypass capacitor வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு short circuit act ஆகும். So BJTல CBE and CBC அப்படிங்கிறது வந்து base emitter junction capacitor, CBC அப்படிங்கிறது base collector junction capacitor. ஆனா JFETல CGS அப்படிங்கிறது வந்து internal capacitor between gate and source, இங்க between gate and drain. So அதிக frequency, high frequency conditionல Xc of junction capacitor decrease ஆகிறதுனால நமக்கு ஒரு shunting effect வந்து create ஆகும். இந்த effectனால நமக்கு gain and output voltage ரெண்டுமே வந்து reduce ஆயிடும். Low frequency analysis of BJT. So reduction in overall gain AV is equal to 20 log of output voltage divided by input voltage. So இதனுடைய வேல்யூ நமக்கு -3 dB க்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். இதுல இருந்து நம்ம lower critical frequency calculate பண்ணலாம். So FC is equal to 1/2 pi input resistance into C1 அப்படின்னு கிடைக்கும். இதுல input resistance value வந்து it is equal to R1 parallel with R2 parallel with HIE. So இதை solve பண்ணோம் அப்படின்னா 1/2 pi into RS plus RIN into C1 அப்படின்னு கிடைக்கும். Phase angle எடுத்துட்டோம் அப்படின்னா theta is equal to tan inverse of XC1 divided by RIN. Next output RC networkல நமக்கு FC ஓட வேல்யூ வந்து it is equal to 1/2 pi into RC plus RL into C2 அப்படின்னு கிடைக்கும். And theta is equal to tan inverse of XC2 divided by RC plus RL. bypass networkல அதே மாதிரி FC values எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 pi R into CE அப்படின்னு கிடைக்கும். இதுல நம்ம R வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி in terms of hybrid parameterல கிடைக்கும். ஸோ இதுதான் BJT amplifiers பத்தின கான்செப்ட்.